நேரமாயி போச்சு. அட போங்க. நல்லா தூக்கத்துல வந்து நின்னுட்டு பொம்பளை முகத்தை பாருங்க அப்படித்தான் இருக்கு. வந்த காரணத்தை சொல்லுங்க. உங்களுக்கு பொறாமையாத்தே இருக்கும். என்ன காரணம்? அண்ணன் தெரிவித்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தாங்கள் தெரிவிக்கிற காரணத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகிற பொழுது அற்புதமான ஒரு மான்கூட்டம். மான்கூட்டத்திலே எத்தனை மான்கள் இருந்தாலும் நான் பார்த்த ஒரு மான், அழகான மான். அப்புறம் மான விரட்டுகிற பொழுது திரும்பி பார்த்து பாருங்க பல்வரிசை. ஆக பச்சரிசி பல்வரிசைனால மானினுடைய பெருமையில சொல்லணும் அப்படின்னா பச்சரிசி பல்லழகி நரஜமானமா பக்குவமா அப்படிக்க ஓரமானமா பச்சரிசி பல்வரிசை நிரஜமானமா பக்குவமா நான் முடிக்க உகந்தமானமா பச்சரிசி பல்லழகி நரஜமானமா பக்குவமா நான் முடிக்க ஓரமானமா கொடுத்து விட்டா உனக்கு லாபமா. ஆமா கொடுத்து விட்டா உனக்கு லாபமா. மறைஞ்சு வச்சா பெரிய பாவமா. அதை கொடுத்து விட்டா உனக்கு லாபமா. மறைஞ்சு வச்சா உனக்கு பாவமா. எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா? ஆமா எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா? அனுபவிச்சாலே தெரியுமா? தைரியம் இருக்கோ? தைரியம் இருக்காம இந்த இடத்துக்கு வர முடியுமா? தகுதி உள்ள ஆளுதான் நல்ல தொகுதிக்கு வர முடியும். இது நல்ல பகுதின்னு எங்களுக்கு தெரியும். சரி, அதனாலதான் தகுதியோடு தைரியமா இந்த இடத்துல நான் வந்திருக்கேன். உமக்கு தைரியமா தான் பேசுங்க, பாடுங்க. வேணாப்பா நல்லாவே வானத்தை அதாவது ஏன் வரைக்கும் எங்கே போயிருந்தப்பா? தூங்கிட்டியா? இப்பதான் வந்தியா சாமி? அதான் சொல்லுவாங்க ஐரிக்கு வந்துச்சா விலாங்கு சேட்டை. அது சரி. அந்த மாதிரி வானத்துல போறத ஏனிய கட்டி இறக்குன மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. எப்படி? வானத்துல போறத ஏனிய கட்டி இறக்குன மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. அப்ப நாங்க பேசினா நீங்களும் பேசுவீங்க. ஏன் பேச தெரியாம வந்திருக்காங்க? பேசுற சரி, பேசுனா பேசுறதுக்கு அப்புறம் நான் விளக்கத்தை கேட்பேன். விளக்கத்தை நாங்க விளக்கம் கேட்க மாட்டோமா? நீ விளக்கம் கேட்டா சொல்லுவல்ல. நாங்களே விளக்கம் சொல்லாம இந்த கதையை பேச முடியுமா? அப்படியா? ஆமா. பாரத்துல போற சனியனை ஏனிய கட்டி இறக்குறேன்னு சொல்றாங்கல்ல, என்ன விஷயம்? இந்த ஐரைக்கு வந்துச்சா விலாங்கு சேட்டைன்னு சொன்னீங்கல்ல, சரி அது என்ன விஷயம்? ஓ நாங்க சொன்னாதான் சொல்லுவீங்களோ? ஏன் நீங்க சொல்லுங்க, நீங்க தானே முதல்ல சொன்னீங்க. ஐரைக்கு வந்துச்சா விலாங்கு சேட்டைன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குளத்துல ஐரையும் குளத்துலதான் இருக்கும், முதலையும் குளத்துலதான் இருக்கும், விலாங்கும் குளத்துலதான் இருக்கும். இப்ப முதல்ல வாயை திறந்துச்சுன்னா மூடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற விலாங்கு என்ன பண்ணுமா,
வேகமா போய் முதலையினுடைய வாய்க்குள்ள போய் அதுல உள்ள இறையை எடுத்து வெளியேறிடுமா. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஐயர் என்ன பண்ணுமா, வெள்ளாங்கு சேட்டை பண்ணுதே நம்மளும் சேட்டை பண்ணுவோம்னு முதல்ல வாயை திறக்கிற நேரம் வேகமா ஐயரை உள்ள போய் திரும்ப மாட்டாம மாட்டிக்கிட்டு செத்து போயிருமா. அதுக்காகத்தான் சொல்லுவாங்க ஐயரைக்கு வந்துச்சா வெள்ளாங்கு சேட்டை அப்படின்ற மாதிரி ஜீவனுக்கு சக்கர சேட்டை பண்ணணும் இல்லையா. ஏங்க சனி போல் கொடுப்பவனும் கிடையாது, சரி சனி போல் கெடுப்பவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? கண்டிப்பா. என்ன காரணம் தெரியுமாங்க, யார் யார் அவருடைய எண்ணங்களை பொறுத்து சனி பகவான் கொடுப்பாராம். இப்ப சனீஸ்வரனோட பார்வை எல்லாருக்குமே நடக்கும். கடவுளுக்கும் சனியின் பார்வை பிடிக்கும், நம்மளுக்கும் பிடிக்கும். இப்ப பாருங்க வீட்டுல உள்ள பெண்கள் தாய்மார்கள் பிள்ளைய திட்டல அந்த பேர் சொல்லுதான் திட்டுறது, திட்டுனாலும் காரணத்தை கொண்டும் பிள்ளைகளையோ யாரையோ வையிற பொழுது சனியனே அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், என்னால சொல்லக்கூடாது. அதனால அவர் வாட்டுக்கு தான் கிரகங்களின் கிரகங்களா வானத்துல போய்கிட்டு பாரு, நம்ம சொல்ற வார்த்தையை கேட்டு யாரா நம்மள கூப்பிடுறது அப்படின்னு திரும்பி உடனே வந்துருவாராம். சாதாரண போற மனுஷன வாயினால கூப்பிட்டு வானத்துல போறவர் ஏனிய கட்டி இறக்குற மாதிரி இறக்கிட கூடாது அல்லவா, நம்மளா கூப்பிட்டு இறக்குற மாதிரி முருகா முருகா முருகான்னு சொன்னோம்னா எப்படியாவது ஒரு பொழுதாவது அவனோட கடைக்கன் பார்வை கிடைக்காதா அப்படின்னு ஏங்குவோம். ஒரு முறைன்னு பார்ப்பாரு, நம்மளே நம்ம நாள கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே ஏதாவது ஒரு நன்மை செய்வோம் அப்படின்னு முருகன் செய்வார். அதே போல விநாயகர் பெருமாள் இப்படி ஒவ்வொரு தெய்வத்தை கூப்பிடுப்பல எப்ப பார்த்துட்டுன்னா அந்த பகவான சொல்லி திட்டுன்னு வச்சுங்களேன் அவரோடைய பார்வையும் கிடைச்சு போயிடும். ஏன்னா எண்ணம் போல வாழ்க்கை நாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே வாழ்க்கை. நல்லது நினைச்சோம்னா நல்லதே கிடைக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கும். அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தை நல்லதே பேசணும், நல்லதே சொல்லணும், நல்லதே நினைக்கணுங்க. ஆகாசவாணி மேல இருந்துகிட்டு அப்படியே ஆகட்டும், நம்ம பேசுறதுக்கு பூரா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு இல்ல, நல்ல வார்த்தை பேசணும்னா நல்லது நடக்கும். இதெல்லாம் சரிதான். இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது மட்டும் ஏன் தெரியல? ஏன் உங்களுக்கே அது தெரியல? மான் இருக்கு, மானை எங்க பார்க்கணும், எப்படி பிடிக்கணும், எந்த விவரனோட ஒண்ணும் தெரியாம வேட்டைக்கு வந்தீங்களா? வேட்டையின் தத்துவம் என்ன, தர்மம் என்ன, எப்ப மானை பிடிக்கணும், எங்க மானை அடிக்கணும் அப்படின்னோட விவரம் தெரியாதா? வேட்டை வரல நானும் அம்பா பிடிச்சுக்கிட்டேன் நானும் வேட்டைக்கு வந்துட்டேன் எல்லாரும் இப்படி கிளம்பி வந்துறீங்க. வேட்டையினுடைய தர்மம் தத்துவம் தெரியாம யாரும் வர்றதும் கிடையாது. என்னங்க வேட்டையினுடைய தத்துவம் என்ன? ஒண்ணு கொண்டு வா அல்லது கொன்று வா. வேட்டையினுடைய தர்மம் என்ன? இரண்டு மான்கள் இன்புற்று நிற்கும் பொழுது அடிக்க கூடாது, புணர்ச்சியில ரெண்டு மான் இருக்கிற பொழுது அதை அடிக்க கூடாது, தாயும் சேயும் தனியாக நிற்கும் பொழுது அடிக்க கூடாது, ஒரு நோய்வாய்ப்பட்ட மிருகத்தை வேட்டையாட கூடாது, அதான் தனியாக பசிக்கு மேயும் மான்களையும் அடிக்க கூடாது. ஆக இதுதான் வேட்டையினுடைய தர்மம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப மான் இங்க இருக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க? மான் இங்க இல்ல, மான் இருக்கு, மான் இல்ல இருக்குன்னு நான் சொல்றேன். முதல்ல ஒருத்தர் சொன்னா கேட்டு நடக்கணும். சரி, யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன்னு சொன்னா அப்ப சிக்கிக்கிட்டு சீரழியும். இப்படி பாருங்க, ஒரு காட்டுல காகமும் மான் குட்டி ரொம்ப நண்பர்களா இருந்துச்சா. சரிங்க கதை. இந்த கதையில பாருங்க காகமும் மான் குட்டி நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. காகமும் மான் குட்டியும் ரெண்டு பேரும் நண்பர்கள். ஆமா, இத ரொம்ப நாள் பாத்துக்கிட்டே இந்த ஒரு நரி என்ன பண்ணிச்சா, இந்த மான் குட்டி ரொம்ப அழகா இருக்கு, இந்த மான் குட்டி என்னைக்காவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு கட்டிடுச்சு. காகம் என்ன பண்ணும், காலையில எழுந்தா எதை தேடி போயிடும், சாயங்காலம் தான் வரும். மான் என்ன பண்ணும், எங்கிட்டாவது புல்லு இருந்தா மேய்ஞ்சிட்டு வந்துடும். அப்ப இதுதான் வழக்கம் அவங்களுக்குள்ள. ஒரு நாள் பாருங்க இந்த மான் கிட்ட நரி நெருங்கி பக்கத்துல வருது, சொல்லுது இங்க பாரு உன்னை ரொம்ப நாளா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பரா இருக்கீங்க, ரொம்ப அழகா வேலை இருக்க, நான் என்னையே உங்களுடைய கூட்டத்துல சேர்த்துக்கங்க, நானும் உங்களுக்கு நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நரி சொல்லுது. ஆமா சரி, இந்த நரி சொன்னமே அப்பதான் பாருங்க மான் சொல்லிச்சான், இல்ல என்னுடைய தோழன் வந்து இலையெடுக்க போயிடுச்சு, அது வர்றது சாயங்காலம் ஆகும், இருந்தாலும் உன்னை எப்படி நண்பனா அவனை கேட்காம ஏத்துக்கிறது அப்படின்னு சொன்னா, இல்ல நீ ரொம்ப நல்லவேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு இந்த நரி சொல்லியிருக்கு. உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவங்க வல்லவங்க அப்படின்லாம் சொன்னாங்க, அதனால என்னையும் உங்க இடத்துல சேர்த்துக்கங்க, ரொம்ப தூரத்துல இருந்து பாரு, ஆனா எனக்கு தெரியும் ஒண்ணு, உனக்கு சாப்பிடுற மாதிரி புல்லு எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ என்னைய நம்பு அப்படின்னு நரி சொல்லிச்சா. அப்ப இதை கேட்டு மான்குட்டி சொல்லிச்சா, அப்படியா ரொம்ப பச்சை பச்சைன்னு புல்லு கிடைக்குமா, அப்ப இங்க போலாமே நல்ல நண்பனா இருக்காரு அப்படின்னு நம்பிடுச்சு. நம்மள உடனே பாருங்க இந்த மான்குட்டி ஆகப்பட்டது வேகமா நரி பேச்சை கேட்டுட்டு ஒரு கொள்ளைக்கு கூட்டிட்டு போகுது. சரிங்க, அந்த கொள்ளையில பாருங்க நல்ல ஒரு தானியம் விவசாய நிலம், நல்ல தானியமா இருக்கும், இதை சாப்பிடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நரி சொல்லிச்சான். இந்த நரி பேச்சை நம்பி இந்த மானும் போய் சாப்பிட அந்த கொள்ளைக்காரை வந்து பார்த்தேன், என்னடா இந்த மானு விவசாயத்தை ஃபுல்லா அழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வலைய போட்டுட்டேன். வலைய போட்டா வலைக்கில மாட்டிக்கிச்சு. காகம் சாயங்காலம் ஆச்சா வந்துருச்சு, வந்த உடனே தேடுது எங்கடா நண்பனை காணாமேன்னு, தேடி பார்க்கும் பொழுது பார்த்தா வலைக்கில மாட்டிருச்சான். அப்பதான் நரி சொல்லிச்சான், வலைக்கில மாட்டிட்டியா, ஐய
நான் வந்து இந்த நேரம் அசைவம் சாப்பிட மாட்டேன், அதான் வலையெல்லாம் எடுத்து விட எனக்கு தெரியாது அப்படின்னு ஓடி போச்சான். எப்படா அந்த வேடுவர் அந்த கொள்ளைக்கார வருவான், இந்த மானை அடிச்சு கொள்ளுவான், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு தைரியமா நரி நின்றுச்சான். காக வந்து கேட்டுச்சான், என்னாச்சு, என்ன என்னைக்கும் இல்லாத ஒரு நாள் இன்னைக்கு இங்க வந்திருக்க, தெரியாதனமா வந்துட்டியோ இல்ல யார் பேச்ச கேட்டு வந்த அப்படின்னு காக கேட்டதுனால சொல்லிச்சா மானு, ஒரு நரி வந்துச்சு, ரொம்ப நண்பன் சொல்லுச்சு, நம்பி வந்தேன், இப்படி மாட்டிக்கிட்டேன். அப்ப முன்ன பின்ன தெரியாதவர்களோட உறவு வைக்க கூடாது, முதல்ல ஆலோசனை வேணும், தன் புத்தி வேணும் இல்லைன்னா சொல் புத்தி வேணும், ரெண்டு புத்தி இல்லைன்னா இப்படிதான் வந்து மாட்டிக்கணும். சரி சரி அந்த காட்டுக்காரன் வரையான், நீ செத்தது மாதிரி நடி, அந்த வலையை எடுப்பான், உடனே ஓடி வந்துடலாம் அப்படின்னு இந்த காகம் சொல்லிச்சான். கூட வந்த நரி எங்க நீடா, நான் எப்படா ஜாவே, என்னை சாப்பிடுறதுக்கு நான் மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மான் சொல்லிச்சா. அப்படியா, அப்ப அந்த வந்துகிட்டு இருக்கான், நீ சாகுற மாதிரி நடி அப்படின்னு மான் கூட்டிட்டு சொன்ன உடனே மான் அப்படியே செத்த மாதிரி நடிச்சிருச்சான். நடிச்ச உடனே பாருங்க இந்த கொள்ளைக்காரர் வந்து பார்த்தாரு, என்னடா இந்த மானு செத்து போச்சு, ஐயோ பாவமேன்னு வளையத்தானே எடுத்தாரு, ஒரே ஓட்டமா ஓடி போச்சான். அதனால என்ன பண்ணணும், யாரு முன்ன பின்ன தெரியாது உடனே வந்து ஏதாவது உபதேசம் சொல்றாங்க, அழகா இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா நம்பிட கூடாது. நீங்க அழகான மானு பார்த்தே அறிவான மானு பார்த்து சொன்னா அதை நான் நம்ப முடியுமாங்க? ஆக எதையுமே நம்ப கூடாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அதுலயும் ரொம்ப பெருமையா பேசுறவங்கள நம்ப கூடாது. முதல் நம்ம முகத்துக்கு முன்னாடி நம்மள பெருமையா பேசுறத நம்பவே கூடாது. இந்த ஆம்பளையால ஒரு பொம்பளையால பார்த்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீ ரொம்ப அழகா இருக்க, அந்த வார்த்தையை மட்டும் வாழ்க்கையில நம்பிடவே கூடாது. எத்தனை பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைச்சுக்கணும். எத்தனை பொம்பளை கிட்ட சொன்னாலும் அந்த வார்த்தையை நம்பி போயிடக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தையை நம்ப கூடாது. மனசுல நினைக்கிறவன் இருந்தா அழக பத்தி சொல்லவே மாட்டேன், அழகா இருக்கேன்னு சொல்லவே மாட்டேன். அதனால அந்த வார்த்தையை நம்பவே கூடாது. ஏன்னா அதே மாதிரி இந்த ஆணவம் அழிவுக்கு சமம். நாங்க ஆமா என்ன கண்டிப்பா இருக்க கூடாது இல்லையா? இப்படிதான் பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே ரெண்டு பேர் நண்பர்கள். யாராரு? காக்காயும் கிளியும். அம்மா நீங்க ஒரு காக்கா சொல்லி எங்களுக்கு ஒரு காக்கா சொல்ல தெரியாது. காக்காயும் கிளியும் கதை பேசலோட தலை விட்டுச்சு, அங்க பேசுவான். காக்காயும் கிளியும் நண்பர்கள். சரி, இதுல பாருங்க ஒரு நாள் கிளிக்கு கொஞ்சம் கருவம் வந்துருச்சு. என்ன பண்ணுச்சு தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் நண்பர் தானே, நம்ம ரெண்டு பேரும் ஒரே பறவை இனம் தானே, ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? நான் பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கேன், எவ்வளவு அழகா இருக்கேன், என் வாய் பாத்தியா எவ்வளவு சிகப்பா இருக்கு, எவ்வளவு ஒரு பச்சையா எம்பிட்டு அழகா இருக்கேன். நீ எல்லாம் ஏன்னா இப்படி கரேர்னு கருகருன்னு இருக்கியே, பல்ல உடைச்சு போடும் பாத்துக்க, ரோசை வரக்கூடாது, கருகருன்னு இருக்கியே அப்படின்னு காக்காயை பார்த்து இந்த கிளி சொல்லிச்சான். சரி, அப்ப காக்கா சொல்லியிருக்க, என்ன செய்யறது, என்னை ஆண்டவன் இப்படி படைச்சிருக்கேன், நீ நானும் ஒரே அழகா படைச்சப்பட்டியா, ஒரே பறவை இனந்தேன், என்ன செய்யறது, நான் இதுக்கு என்ன பண்றதுன்னு. இல்ல நீ எல்லாம் என்ன அப்படின்னு சொல்ற பொழுது ஒரு வேட்டைக்காரன் திடீர்னு வந்தவே வலைய போட்டு கிளிய புடிச்சு விட்டான். அழகா இருந்ததுனாலதான் கிளி அகப்பட்டுக்கிடுச்சு. இந்த காகம் பாருங்க சுதந்திரமா பறந்து ஓடி போச்சு, கிளிய புடிச்சு விட்டான். கிளிய புடிச்ச உடனே கிளிய கொண்டு வீட்டுக்குள்ள புடிச்சு வச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு அதுக்கு பேச்சு பழகி தர்றேன். பேச்ச பழகி தர்றேன். அப்ப என்ன சொல்றேன், அம்மான்னு சொல்லு அப்பான்னு சொல்லுன்னு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு சொல்றான். சின்ன குட்டியில இருந்து அது குஞ்சியில இருந்து பழக்கினாத்தான் பழகும். பெருசால வந்தா நீ என்னண்டு குட்டிக்கு நடிச்சாலும் பழக. அதோ சொல்றேன், சொல்ற மாதிரி இல்ல, குச்சிக்கிட்டு அடிக்கிறான், சித்திரவதை பண்றான். அந்த ஓரமா ஜன்னல் வழியா வந்து காக்கா வந்து பாத்துச்சு. சரி, ஐயோ பாவம், இன்ன வரைக்கும் நான் அழகா இருக்கேன்னுச்சே, இப்படி ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கிருச்சே அப்படின்ட்டு அந்த வேடன் மூலம் வேட காக்கா வந்து சொல்லிச்சான், என்னைக்கு ஆணவம் இருக்க கூடாது, அழகுன்ற ஆணவம் சுத்தமா இருக்க கூடாது அப்படின்ட்டு. அப்ப பாருங்க அந்த காக்கா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் அப்படியே அந்த பக்கத்துல ஒரு மாடியில ஒரு அம்மா கா கா கான்னு கூப்பிடுறாங்க. எப்படி? அம்மாவாசை விரதம். அப்படியே காக்காக்கு சோறு எடுத்துட்டு வந்து மேல வந்து வச்சு காக்கான்னு கூப்பிடுறாங்க. போச்சு, சாப்பிட்டுச்சு, சாப்பிட்ட உடனே கிளிக்கிட்டு வந்துச்சு. பாத்தியா, இன்ன வரைக்கும் நான் பெரியாள் பேசுறீங்க, மனுஷப்பைய உன்னைய புடிச்சு அடைச்சு வச்சு அவன் மொழியில அம்மான்னு சொல்லு அப்பான்னு சொல்லு அப்படின்னு அடிக்கிறான். அதே மனிதன் என்னைய கான்னு ஏன் மொழியில கூப்பிட்டு எனக்கு சோறு வைக்கிறானே, நீ பெரியாளா இல்ல நான் பெரியாளா அப்படின்னு ஒன்னதே அந்த கிளிக்கு அறிவு வந்துச்சான். அந்த மாதிரி ஒரு காகம் வந்து சாப்பிட்டா தெய்வமே சாப்பிட்டதுக்கு சமம், ஒரு காகம் சாப்பிட்டா நம்முடைய மூதாதையர்கள் சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா? இருக்குல்ல? எத்தனை பறவைகள் இருந்தாலும் காகத்தின் மூலமாகத்தான் மூதாதையர்கள் வராங்க. அந்த உணவு எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய பாட்டனும் முப்பாட்டம் வந்து சாப்பிடுறாங்க, நம்மளுக்கான பித்ரு தோஷம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில இருக்கிறது கொஞ்ச நாள், 4 பேத்துக்கு நல்லது செஞ்சோம் இருக்கணும். கண்டிப்பா நல்லது செஞ்சோம் இருக்கணும்.
இறந்ததுக்கு முன்னாடி யாருக்கா நல்ல நம்மளுக்கு கவலை கஷ்டம் ஏதோ குடும்பத்துல ஒரு இடர் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன காரணமா இருக்கலாம், நம்ம பித்திருக்களோட சாபமாவும் இருக்கலாம். அதனாலதான் சொல்லுவாங்க பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போங்கடா, ஒரு அமாவாசைக்கு திதி கொடுங்கடா, இல்ல அதுவும் முடியலையா வருஷத்துல ஒரு நாள் தை அமாவாசைக்கு ஆடி அமாவாசைக்காவது போய் தர்ப்பணம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் அவர்கள் அந்த தர்ப்பணத்தின் மூலமாக மகிழ்ச்சி ஆவாங்களாம். பித்திருக்கள் இறந்தவர்கள் மகிழ்ச்சி ஆகலாம். பரவாயில்ல, நம்ம வம்சாவளி நமக்கான ஈம காரியத்தை கடைசி வரைக்கும் செய்யறாங்க அப்படின்னு அந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வை கொடுத்துட்டு போவாங்களாம். அதெல்லாம் பண்ணலன்னு வச்சுங்களேன், அவங்க சாபம் கொடுப்பாங்களா, என்ன நம்மளுக்கு ஒரு தர்ப்பணம் கூட கொடுக்கலையே, ஒரு திதி அன்னைக்கு ஒரு தவசம் கூட கொடுக்கல அப்படின்னு அவர்கள் சாபமும் கொடுத்துட்டு போவாங்களா. அதான் பித்ரு சாபம் சொல்லுவாங்க. ஆமா, அத பித்ரு கடன் நீங்கணும்னா அதுக்கான ஒரு உபாயங்களா செய்யணும். ஆமாங்க, இறந்த நேரம் தெரியாது, நாள் தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, திதி தெரியாதுனாலும் அதனால சொல்லுவாங்க ஆடி அமாவாசை தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 நாட்கள்ல பெரியவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்தோம் என்றால் நமக்கு நன்மை கிட்டும். இருக்குல்ல? ஆக பாருங்க, ஆக மனிதன் இருக்கிற போதே உதவி செய்யணும். இருக்கீங்கன்னா நீங்க மானம் கொடுத்தீங்கன்னா நான் காலம்புற நினைச்சுக்கிட்டே இருக்கேன். வாழை மரம் போல மனுஷன் வாழணுமா? வாழை மத்த மரம் பாருங்க, வெட்டி எடுத்து அதை போய் எதையாவது பயன்படுத்தினா மட்டும்தான் அது நம்மளுக்கு பயன் தரும். சரி, ஆனா வாழை மரம் அப்படி கிடையாது. இருக்கும் பொழுதே பயன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாழை பூவாவும் கொடுக்கும், வாழை கனியாவும் கொடுக்கும், அந்த காயாவும் கொடுக்கும், அந்த இலையாவும் கொடுக்கும், நாரா கூட கொடுக்கும். பாத்துக்கோங்க, அது போல வாழை மரம் போல பயன் தரக்கூடியவனாய் வாழணும் மனிதம் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி ஏன்னா வாழ்க்கையில ஏதாவது நன்மை செஞ்சு இருக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த உடம்பு ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் உயிர். அதுக்கப்புறம் ஆத்மா போயிடுச்சுன்னா வெறும் சமம். பாத்தீங்களா? அது வரைக்கும் சிவமா இருக்கலாம். ஆமா, ஏன்னா நம்ம இப்ப பாருங்க மகாபாரதத்துல அபிமன்யு இறந்து கிடைக்கான். சரி, போர்க்களத்துல இறந்து விட்டார். அபிமன்யு இறந்து கிடைக்கான். அர்ஜுனன் என்ன பண்ணா, ஓடி போய் நான் பெத்த மகனே இப்படி இறந்துட்டேடான்னு ஓடி போய் கதறி சோகத்திலே மிகப்பெரிய சோகம் பித்திரு சோகம். பாத்தீங்களா? பிள்ளை சோகம். பிள்ளை இறந்து கிடக்கிறத பார்த்து ஓடி போய் அழுகிறான். பாருங்க, அவனால பொறுக்க முடியல. மையா இறந்து கிடக்கிற பார்த்து அடி அழுகிற பொழுது பின்னாடி ஒரு அழுகை சத்தம், பின்னாடி ஒரு அழுகை சத்தம், தேம்பி தேம்பி அழுகிற சத்தம். என்னடா சத்தம் கேட்குதே பின்னாடி அப்படின்னு திரும்பி பார்த்தா கிருஷ்ணர் அழுதுகிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே மலை மலையா தேங்கி தேங்கி அழுகிறார். ஏன்னா இறந்து கிடப்பது தங்கச்சியின் பிள்ளை, அழுகிறது தங்கச்சியின் கணவர். உடனே அந்த வருத்தம் இருக்கும்ல, மன்ம பிள்ளை போயிட்டாரே அப்படின்னு வருத்தம் இருக்கும்ல. அர்ஜுனன் எந்திரிச்சான், கிருஷ்ணர் பக்கத்துல வந்தியான். ஐயா, நான் அழுகிறது சரி, நீங்க கடவுள், எனக்கு ஆறுதல் சொல்றதை விட்டு விட்டு நீங்க அழுகலாமா? நீங்க அழுகலாமா? ஓ, நீங்க சொன்ன மாதிரி மருமையை இறந்து போயிட்டானே அப்படின்னு அழுகிறீங்களா அப்படின்னு கேட்க, அப்பதான் அவர் சொன்னாரு, நான் அதுக்காக அழுகல, உனக்கு நான் எவ்வளவு உபதேசம் பண்ணேன், எம்பிட்டு உபதேசம் பண்ணேன், அது பூராமே வீணா போச்சே, இப்படி அழுதுகிட்டு இருக்கையே அப்படின்னு ஒன்னே நினைச்சு அழுகிறேன். எவ்வளவு சொன்னேன், எவ்வளவு உபதேசம் உன்னுடையது நாளைக்கு வேறொருடையது அப்படின்னு சொன்னல, நீ அழுகிறது ஒன்னே நினைச்சு நான் அழுகிறேன். இப்ப பாரு, அதோ பார் உன் மகன் அப்படின்னு அந்த மகனுடைய ஆத்மா காமிச்சாரா. காமிச்சொன்ன அர்ஜுன ஓடி போய் மகனே அப்படின்னு போற பொழுது, யார் நீ என்னை மகன்ற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், வந்த வேலை முடிஞ்சு நம்ம போறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு நடிப்பு, அம்மா அப்பா அண்ணே தம்பி, அவ்வளவுதான். இறந்து போயாச்சுன்னா ஆத்மா போயிருச்சுன்னா நீ யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். அதுக்குள்ள மனுஷலா வாழணும். நான் கேக்குறேன், இங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும். நீங்க சொன்ன போல மகாபாரதத்துல காந்தாரி கண்களை மூடிக்கொண்டார். ஒரு சின்ன என்ன காரணம் இருங்க, ஒரு விஷயம் என்ன, கதை பேசினா காக்கா கதை பேசுறீங்க, நான் ஒரு மகாபாரதம் பேசுறீங்கன்னா நீங்கள் உடனே மகாபாரதமா? ஏன் மகாபாரதம் பேசக்கூடாதுன்னு சட்டத்துல இருக்க? இவர் மட்டும் கதை பேசுவாராம், பேசிட்டு சொல்லுவாங்க இந்த பிள்ளைக்கு பேசவே தெரியல, வாய மூடி நிக்குது, அவரா பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அதனால நானும் பேசுறேன். நாங்க என்ன பேசுறோமோ அதுலயே நீங்க என்ன பேசினாலும் பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு, நான் பேசுறேன். அப்படியா? ஏன் காந்தாரி சொல்றா, சரி, இதே கண்ணனை பார்த்து உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், கிருஷ்ணனை பார்த்து கேக்குறா, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? பாருங்க, குந்தி தேவியோட பிள்ளைங்க 5 பேரு முத்து கணக்கா நிக்குது, போர்க்களம் முடிஞ்சு. ஏன்னா தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் 5 பேருமே இந்த நிக்கிறாங்க. நான் 100 பிள்ளை பெத்தல்ல, யாரு காந்தாரி சொல்றா, 100 பிள்ளை பெத்தல்ல, ஒரு பிள்ளைய கூடவா எனக்கு கொடுக்க கூடாது, 100 பிள்ளையுமே அழிச்சிட்டே, உனக்கு நான் என்ன பாவம், நீனா ஒரு கடவுளா அப்படின்னு காந்தாரி கேக்குறான். இப்ப காந்தாரி கேட்டது கண்ணனுக்கு ஒரு வருத்தம். ஆமல்ல,
5 புள்ள பெத்தவங்களும் 5 அப்படியே நிக்குது. குந்தி தேவி பெத்தது பூரா அப்படியே இருக்கு. ஆனா 100 புள்ள பெத்ததுல ஒரு புள்ள கூட இல்லைன்னா அந்த தாயோட மனது எவ்வளவு வேதனைப்படும். இதுக்கு நம்மளா காரணம் அப்படின்னு அப்ப யோசிச்சு சொன்னாராம், அத்தை இதுக்கு நான் காரணம் இல்ல, நீயே காரணம் அப்படின்னாரு. என்ன காரணம்? கௌரவரியல்ல முதல் பிள்ளையான துரியோதனன் வந்து ஆசீர்வாதம் வாங்க வர்றாரு. யார்கிட்ட? காந்தாரி கிட்ட. ஏன்னா தாய் தான் தகப்பன் தான் முதல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும் போருக்கு போகும்போது. அப்ப தாயிட வந்து ஆசீர்வாதம் வாங்கல வந்து சொல்றா, தம்பி நீ போரில் வெற்றி கண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா வெற்றியோட வந்திருப்பான். சரி, அவ சொன்ன ஒரு வார்த்தை தர்மம் நிலைக்கட்டும் சொன்னான். தர்மம் தர்மம் ஜெயிக்கட்டும், தர்மம் நிலைக்கட்டும் சொன்னான். சரி, இப்ப இந்த வார்த்தை பாருங்க, அதுதான் சொல்லுவாங்க பெண்கள்ல சாதாரணமாக கூட வார்த்தையில போற போக்குல இதெல்லாம் போய் சேராதோ அப்படின்னு கூட வார்த்தை சொல்லக்கூடாது. ஒரு அபசகுணமான வார்த்தை பெண்கள் வீட்டுல சுமங்கலியா இருக்கிறவங்க யாருமே அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. எப்பொழுதும் வார்த்தைகளை பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். ஏன் நல்லது இந்த நாக்க எல்லாமே வெளிப்புறமா படைச்சாரு கடவுள். நாக்க மட்டும் பல்லு வச்சு அதுக்குள்ள வச்சு ஈரப்பதத்தோட வச்சாரு. ஏன் அப்படின்னா அதுல இருந்து வார்த்தை வரும் பொழுது கூட ஈரப்பதமா மனச ஒரு குளுமையான வார்த்தை வரணும் அப்படின்னு காத்த நாக்க உள்ள வச்சு படைச்சாரு. பல இடத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் பேசுறதே அந்த வார்த்தைகளை அப்படியே தேல் கொடுக்கு கொட்டுற மாதிரியே பேசுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி பேசுற ஒரே பொம்பளை பிள்ளை நான் பாத்துருக்கேனுங்க, ராதா செல்வி. வார்த்தை அவ்வளவு அழகா அற்புதமா வரும் நீங்க சொன்ன மாதிரியே. அவளுடைய கதாபாத்திரம் அது நகைச்சுவை கலந்தது. அது அவளுக்கு அதுதான் பொருத்தம். அது அப்படிதான் பேசுவா. ஆனா அவ பேசுறது வந்து கவுச்சி அந்த மாதிரி இருக்கும். ஆனா சாபமா ஒருத்தர் கோபமா அப்படி திட்ட மாட்டான். அப்படி திட்ட பல கிடையாது. ஒருத்தர் அழுக வச்சிடலாம், சிரிக்க வைக்க முடியுமா? அந்த வகை. அது போலதான் ஒருத்தரை எழுப்பி விட்டுலாம், தூங்க வைக்க முடியுமா? சரி ராசா, ராசா சரிங்க. அதனால இந்த மானுக்கு அடையாளத்தை சொன்னீங்கன்னா நான் தேடி பார்த்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தோட காந்தாரி கொடுத்தது போல கொடுத்துருவேன். நீங்க சொன்ன மாதிரி தர்மம் ஜெயிக்கட்டும் அப்படிங்கறதுனால கடைசியில தர்மம் ஜெயிச்சு கண்டிப்பா ஜெயித்து. கேக்குற வார்த்தை சரியா இருக்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. பிற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும். ஏன் துரியோதனன் கண்ணு தெரியாம போச்சு 100 பிள்ளை இறந்த காரணத்தை சொல்லலாம். இன்னொரு தடவை இந்த மேடைக்கு வந்தா கண்டிப்பா சொல்லலாம். இருக்கு கதை. கும்பகர்ணன் என்ன கட்டியான்? நித்திரை வர வேணும்னு கேட்கணும், ஆனா நித்திய வர வேணும்னு கேட்டுவிட்டாரு. தூக்கம் இல்லாம இருக்கணும் வர கேட்கணும்னு நினைச்சவே கடைசியில தூக்கம் வேணும்னு கேட்டுவிட்டான். ஆமா, அதே மாதிரி எறும்பு சிவபெருமான் வரம் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு தெரியுமா? என்னை எவனுமே மதிக்கிறது இல்ல, என்னை யாருமே மதிக்கிறது இல்ல, நான் சின்ன உருவமா இருக்கேன்னு சொல்லி என்னை யாருமே மதிக்கிறாங்க, யாருமே மதிக்கிறது இல்ல. ஆண்டவா எனக்கு ஒரு வர வேணும்னு சிவபெருமான் கேட்க. என்னன்னு உன் வருத்தம் எனக்கு புரியுது, சரி உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு எறும்பு கிட்ட சிவன் கேட்கிறாரு. அப்பதான் சொல்லுது நான் கடிச்சா செத்து போயிடணும். நல்லா இருக்கு, கேக்குது, வரம் கேக்குது. என்னை எவனும் மதிக்கிறான்ல, நான் கடிச்சா செத்து போயிடணும். நல்லா யோசனை பண்ணி கேளு, மறுபடியும் கேளுன்னு. கடிச்சா செத்து போயிடணும் அப்படியே தந்தேன்னாரு. இது கடிக்க ஓங்கி ஒரே அடி, அது செத்து. கொசுவுக்கு அந்த வரல கொடுத்துட்டு பாத்தீங்களா, அதுவும் கடிச்ச உடனே அடி போட்டுரும். கடைசியில அது கடிச்சிட்டு அது செத்து போயிருது. இப்படிலாம் இருக்கு இல்லையா? மானினுடைய அடையாளம் கேட்ட காரணத்தினாலே சொல்லுங்க. காயாத கானகத்தே நின்றுள்ளவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளவும், காயாத கானகத்தே நின்றுள்ளாமனர் காரிகையே, காயாத கானகத்தே நின்றுள்ளவும் நற்காரிகையே, மேயாதமான் இது மேயாதமன் அல்ல ஜாதிமான், மேயாதமான் 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 மேயாத மேயாத மேயாதமான் 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 தேவகான் அடைந்து நர சந்தனம புலபம் தவள பலவங்களின் பிறந்த வளர்ந்தவள் மேயாத மேயாத மேயாதமான் மேவும் காணடைந்து நறு சந்தனமும் புனுகும் கமலும் கலபங்கள நின்று சுணங்கி படந்த உள்மேயாதமான் காணக்குறவர் கண்மணி என வளர்ந்து ஆன வீரர்களோடைய மேயாதமான் காணக்குறவர் கண்மணி என வளர் காண குயிலின் நிகர் உலகது உள்மேயாதமான் தேனும் பகோதரி மாவும் தேனும் பகோதரி மா என்பதில்லாத உள்ளர போதும் மேயாதமான் தேனும் பாகும் தெனிமாகும் தின்பதெல்லாம் வெறுப்பு
இருந்தாலும் கொம்பு ரெண்டு இருந்தாலும் அது தொட்டலை நிமிர்ந்து பாயாத தலை நிமிர்ந்து பாயாத கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ பொன் போன்ற நல்மேனி அழகிய ஒரு மானார கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ உண்டோ. இல்லை இது மானுக்கான அடையாளமே இல்லை. யாரு சொன்னா மான தெரியும்? நீங்க தானே சொன்னீங்க. தேடி வந்த உன்னைத்தான். என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? உன் அத்தான். என்ன அத்தானா? எனக்கு இப்படி ஒரு அத்தான் நான் பார்த்ததுல எதுக்கு? உன்னை காதலிக்கிறேன். நான் வேற ஆளை காதலிக்கிறேன். என்னை மீறி எவனாவது காதலிக்க முடியுமா? ஏன் என்னன்னு கேக்குது? நான் அவனைத்தான் கட்டி போய் ஒத்தால நிப்பேன். உன்னை இப்பவே நான் தூக்கிட்டு போயிருவேன். அதெல்லாம் உம்மால முடியாது. பாவ எழுமத உடைச்சுக்கிறாதீங்க. அப்படி இல்ல. திருமணத்தை முடிச்சு பகல் இரவு என்று வாராமல் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம். உலகம் நமக்கு ஆனந்த கோலம். இருவர் என்பது இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பது இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மையா. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம். பாதி முந்தலை தடவி ராஜபதியில் பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம். பாதி தூக்கத்தில் பாதி பாதியாய் இருவர் மாறி பழகும் வித்தைய பள்ளியில் இன்பம். காலை என்பதே உள்நோயினிலே காலை ஒன்றுதான் இன்பம். காலை என்பது உள்நோயினிலே காலை ஒன்றுதான் இன்பம். அண்ணா அண்ணா சட்டியோட இருக்கியா? சட்டியோட இருக்கேன். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தள மேளம் ஒரு சொல்லிக்க வரிச்சங்கம் என்றாயே ஒலி இசைக்க. மத்தள மேளம் ஒரு சொல்லிக்க வரிச்சங்கம் என்றாயே ஒலி இசைக்க. கைத்தளம் நான் பட்ட கனவு கண்டே கனவு கண்டே. கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டே கனவுகள் நனவாக உலவு தந்தாய். மனம் படைத்தேன் மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு. வள்ளி, சுவாமி உன்னை ஆட்கொள்ளவே வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் என்ற காரணத்தினாலே எப்பொழுதே நம்முடைய திருமணம் இனிதே நட வேண்டும். ஏதேனும் வரம் நிறைய வேணும் சுவாமி.
நிறைய வேணும். நிறைய வேணுமா? ம். எவ்வளவு வேணும்னாலும் கேளு. எவ்வளவு வேணாலும் கேட்கவா? ஆமா. தாரத்திலும் தரத்திலும் இரண்டாம் தாரம் என்று. ஆனா இன்னைக்கு என்கிட்ட கேட்காத, தங்கராஜ்ட்ட கேளு. அவன் நிறைய கொடுத்துட்டே, இன்னைக்கு நிறையவே கொடுத்தாச்சு. ஆமா ஆமா. ஆமாங்க. ஏன்னா தாரத்திலும் தரத்திலும் இரண்டாம் தாரம் என்று எல்லோரும் சொன்னார்கள் என்றாலும் என் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்? ரெண்டாம் தாரம் சொல்லுவாங்க. இந்த வர ரெண்டாவது உண்டாட்டின்னு அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொன்னா மனசு கஷ்டப்படும். அதனால் தாரத்திலும் தரத்திலும். அதானே இது என்ன காதல், இங்கிட்டு ஒரு சிகப்பு இங்கிட்டு ஒரு சிகப்பு, இது யார் பண்ண லீலை? பக்தர்கள் எல்லாம் குங்குமத்தை அள்ளி தெளித்தது. சுவாமி என்றுமே முதலிடம் முதல் தரம் எனக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். கேட்ட வரத்தை தருகின்றேன். கேட்ட வரத்தோடு உன்னுடைய நாட்டு மக்களுக்கும் வரத்தை தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களாகிய உச்சநந்தல் கிராமத்தை சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். தாரத்திலே 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரம் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முழுவதும் அழைப்பார்கள். சம்மதம், சந்தோஷம். நாடு செழிக்கவனும் நல்ல மழை பெய்யவனும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊரள வாழ வேணும். பட்டி பெருகவனும் பால் பண பொங்கவனும் ஊத்து பெருக வேணும் ஞான தங்கமே ஊரள வாழ வேணும்.